This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. இந்த தேர்வு முடிவுகள் குறித்து பல்வேறு விளக்கங்களை அளிப்பதற்காக பள்ளி கல்வித்துறை செயலர் சந்திரமோகன் நம்மளோட இருக்காரு. சார், இந்த வருஷம் தேர்வு முடிவு 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவு பொறுத்த வரைக்கும் 95% மேல இருக்கு. இது கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது எவ்வளவு சதவீதம் அதிகரிச்சிருக்கு? ஆல்மோஸ்ட் 0.17 பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கு. இது நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் ப்ராசஸாக நம்ம பார்க்குறோம். ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த முயற்சி, டீச்சர்ஸ் எடுத்த ஒரு எஃபர்ட், இது ரெண்டு சேர்ந்து தான் இந்த ரிசல்ட் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஒரு 0.17% இன்க்ரீஸ் இருக்கு. கடந்த ஆண்டு 95.03 இருந்துச்சு. இந்த ஆண்டு 95.20 அதிகரிச்சிருக்கு. அதே வேளையில மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளோட எண்ணிக்கை எப்படி இருக்கு? அது கடந்த ஆண்டை விட கூடி இருக்காது. ஒட்டுமொத்த பள்ளிகள் நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த ஆண்டு 2639 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. அதுல நீங்க அரசு பள்ளிகள் பார்த்தா 489 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்ற அரசு மேல்நிலை பள்ளிகள் இருக்கின்றன. சார், ஒவ்வொரு ஆண்டும் தனியார் பள்ளிகள் அதிகமான 100% தேர்ச்சி எட்டுது. அதே நேரத்தில் அரசு பள்ளிகள் அந்த இலக்கை நோக்கி முயற்சித்தாலும் அவங்களுக்கு ஈடு கொடுக்க முடியல. அரசு பள்ளிகளுடைய தரங்கள் தொடர்ந்து உயர்த்துவதற்கான நடவடிக்கை எடுத்துட்டு வரீங்க நீங்க சொல்றீங்க. இந்த வேரியேஷன் காரணம்? இந்த வேரியேஷனுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. பேசிக்கலி அர்பன் ஏரியா, ரூரல் ஏரியா பிளஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. பட் நம்ம அரசு பள்ளிகள்ல தேவையற்க ஏற்ப அனைத்து வசதிகள், அனைத்து குவாலிட்டி எஜுகேஷன் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கின்றோம். இந்த கேப்பை தொடர்ந்து குறைக்கிறதுக்கான முயற்சிகள் நம்ம எடுத்துட்டு இருக்கின்றோம். தேர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம 95.20% இருந்தாலும் மாணவிகள், அதாவது மாணவர்கள் எவ்வளவு பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க, மாணவிகள் எவ்வளவு பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க? குறிப்பா இந்த ஆண்டும் மாணவிகள் தான் மாணவர்களோட அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதை பத்தி மாணவிகளுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். மாணவர்களுக்கு நல்லா பண்ணுங்கிறதுக்கான ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டை உருவாக்குறதுக்கான முயற்சி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தேர்ச்சி பெற தவறியா அல்லது எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்காத மாணவர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? தேர்ச்சிங்கிறது ஒரு முக்கியமான நிகழ்வு. ஆனா அது எண்ட் ஆஃப் லைஃப் கிடையாது. நீங்க எதிர்பார்க்காத ஒரு மதிப்பெண் பெற்றிருந்தால் அது கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ரீடோட்டலிங்கான ஒரு பெரிய சிஸ்டம் நம்ம கிட்ட இருக்கின்றது. அதுக்கு நீங்க அப்ளை பண்ணி அதுக்கு தேவையான தீர்வு காணலாம். அதே போல நீங்க தேர்வு பெறவில்லைன்னு சொல்றால் உங்களுக்கு தேவையான சப்ளிமெண்டரி எக்ஸாம்ஸ் நாங்கள் ஏற்பாடு பண்ணி அதுக்கு தேவையான டைம் டேபிள் நம்ம வெளியிட்டு இருக்கின்றோம். அவங்களுக்கு தேவையான தனி ஸ்பெஷல் கோச்சிங் ஸ்கூல்ல ஏற்பாடு பண்ணதுக்காக நம்ம செஞ்சிருக்கின்றோம். ஸோ எந்த மாதிரியும் ஒரு கவலை வேண்டாம். இந்த ஒரு ஃபெசிலிட்டிஸை நீங்க அணுகி பயன்படுத்துக்குங்கிற மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பா இந்த ஆண்டு தேர்வு முடிவுகளை பார்க்கும்பொழுது சென்டம் எனக்கூடிய 100% மதிப்பெண் பெற்றவங்களோட எண்ணிக்கை மிக குறைச்சலா இருக்கு. குறிப்பா பொறியியல் சேர்றவங்களா இருந்தாலும், அதே மருத்துவம் சேர்றவங்களா இருந்தாலும் அந்த சென்டம் என்பது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கட் ஆஃப்க்கு உதவியா இருக்கும். இந்த ஆண்டு பார்க்கும்போது விலங்கியல் 18 பேர் தான் இருக்காங்க, தாவரவியல் 31, அதே போல உயிரியல் இந்த மாதிரி பாடங்கள்ல ரொம்ப குறைஞ்ச அளவில் தான் சென்டம் வாங்கியிருக்காங்க. மேக்ஸ்லையும் கூட 700 சில்லற அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. இந்த மாதிரி சென்டம் மதிப்பெண் பெறுறது குறைவது காரணம் இல்ல, அகாடமிக் ஸ்டாண்டர்ட்ஸ் ஸ்டாண்டர்டா தான் இருக்கு. பேசிக்கலி இந்த அனாலிசிஸ் நம்ம டீடைல்டா இன்ஃபர்மேஷன் நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதை நீங்க பார்த்து அனலைஸ் பண்ணுங்க. சார், இப்ப தேர்வு பெற தவறியா அல்லது குறைந்த மதிப்பெண் இருக்கவங்களுக்கு அடுத்த கட்டமா அதுல கொரியஸ் இருக்கிறவங்க எப்பயில இருந்து விண்ணப்பிக்கலாம்? இதுக்கான வாய்ப்புகள் நம்ம என்ன வழங்க? தனியா நம்ம கொடுத்துருக்கோம். We have given it to you separately. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றிருப்பதாகவும் அதே நேரத்தில் மாணவர்கள் இன்னும் கூடுதலாக அவர்களெல்லாம் படிக்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை செயலாளர் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் சுரேஷ்குமார். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.